Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 15th June 2023. இன்னையோட ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். நேற்றுக்கு முடிந்த அமெரிக்க சந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்ட் பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் டவ் ஜோன்ஸ் சற்றே இறங்கிய 0.68% அண்ட் S&P 500 மார்ஜினலி அப் 0.08%, நாஸ்டாக்கும் மார்ஜினலி அப் 0.039%. ஸோ நேற்று முக்கியமான ஈவெண்ட் நடந்த நாள் இல்லையா, அதனால சந்தை ரொம்ப வாலட்டாலிட்டியோட இருந்து பெரிய இறக்கத்தையும் கண்டு அதன் பிறகு எஃப்ஓஎம்சி மீட்டோட முடிவில் ஃபெட் சேர்மன் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு செய்தியும் பட் வித் ஆக்கிஷ் கமெண்ட்ஸ். ஸோ அதனால மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கி அதன் பிறகு கொஞ்சம் ரெக்கவரி ஆகிருக்கிறது நம்ம பார்க்குறோம். இதை ஒட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஆசிய சந்தைகளும் கலந்து துவங்கி இருக்கிறத பார்க்குறோம். தென் எஜ்எக்ஸ் நிஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சிங்கப்பூர்ல வந்து நம்மளுடைய நிஃப்டி வந்து இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்ஜினலி ஒரு கேப் டவுன்ல துவங்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு 20-30 புள்ளிகள் என்ற அளவில் தற்போது இறங்கி வியாபாரமாகி வருகிறது. ஸோ இது நிலை தொடருமா அப்படின்றதும் அதே மாதிரி வீக்லி எக்ஸ்பைரியுடைய பாதிப்பு எப்படி இருக்கும், ஒரு வாலட்டாலிட்டி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஸோ தினசரி வியாபாரத்தை எப்படி நம்ம கையாளணும் அப்படின்றதுக்கான ஒரு வழிகாட்டி தான் ஈக்விட்டி ப்ரோ. இதில் வந்து நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, டிசிஎஸ் ஃபியூச்சர்ஸ்லையும் ஆறு கேஷ் ஸ்கிரிப்ட்ஸையும் எப்படி கையாளணும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட கொடுக்குறோம். நிஃப்டியோட ரேஞ்ச் அப்படின்றது இன்னும் இன்டாக்டா இருக்குது. அந்த 18,800 ரெசிஸ்டன்ஸை இன்னும் பிரேக் பண்ணவில்லை. ஸோ அதனால இன்னைக்கு அது வந்து பிரேக் பண்ணுமா அப்படின்றதும் ஒரு கொஸ்டினோட பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் சப்டியூடா இருக்கிறதுனால இந்த மேல் எல்லை இப்போதைக்கு இன்னமும் இன்டாக்டா தான் இருக்கு. ஸோ கீழ் எல்லை இப்போ படிப்படியாக நம்ம மேலே கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோம். 18,370 முக்கிய ஆதரவு. நிஃப்டி பேங்க் அப்படின்றது வந்து ரெண்டுக்கும் மையப்புள்ளியில் இருந்துட்டு இருக்கு. இப்போ 44,000 கிட்ட இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ கீழே 43,000, மேலே 45,000 என்ற ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது 10 இயர் பாண்ட் ஈல்ட் அப்படின்றது 3.8% என்ற அளவிற்கு இருக்கு. பெரிய மாற்றம் இல்லை. டாலர் இண்டெக்ஸும் 103.28 இருக்கு. 103.25 இருந்தது. அதுவும் பெரிய மாற்றம் இல்லை. பிரெண்ட் க்ரூட் மட்டும் பார்த்தீங்கன்னா $1 கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம். $73.02 பெர் பேரல். ஸோ கோல்டும் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அதுவும் $1935 பெர் அவுன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் மாதிரி குறைஞ்சிருக்கிறது பார்க்குறோம். ரூபாய் மட்டும் கொஞ்சம் வலுவா மாறி இருக்கு. அந்த 82.3 82.10 அப்படின்னு ருபி பிகம் ஸ்ட்ராங்கர், டாலர் பிகம் ஸ்லைட்லி வீக்கர். ஸோ இந்த நிலைமை அப்படின்றது எதனால அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஃபெட் மீட்டோட ரிசல்ட் வந்தாச்சு. இன்ட்ரெஸ்ட் ரேட் பாஸ் பண்ணுமான ஒரு கேள்வி போட்டுட்டே இருந்தோம். பாஸ்ட் ஓகே. ஸோ அவங்க ஹைக்கு வந்து இந்த ஸ்கிப் பண்ணியிருந்தாலும் கூட ஃபெட் சேர்மனோட கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹாக்கிஷா தான் இருந்ததா சொல்லப்படுகிறது. அதாவது இந்த வருடம் 2023 இன்னும் 2 தடவை வந்து ரேட் ஹைக் செய்யப்படும் அப்படின்றத அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் வந்து பாஸ் பண்ண அடுத்தது வந்து பாஸ் இல்லைன்னா அதுக்கப்புறம் கட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல இருந்து இல்ல, இந்த பாஸ் அப்படின்றது அடுத்த கட்ட உயர்வுக்கான ஒரு பாஸ் அப்படின்னு சொல்லும்போது சந்தை அதை கொஞ்சம் நெகட்டிவா தான் பார்க்கிறது. இன்னைக்கு இசிபி மீட், அதாவது யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க்கும் பேங்க் ஆஃப் ஜப்பான் மீட் நடக்குது. அவர்களுடைய கொள்கை ரீதியான முடிவுகளும் இன்னைக்கு தெரிய வரும். சைனா ஒரு 10 பேசிஸ் புள்ளிகள் என்ற அளவுக்கு ரேட் கட் பண்ணியிருக்கிறாங்க. அது சந்தைக்கு வந்து ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒரு டிமாண்டை ஏற்படுத்தும், குறிப்பா மெட்டல் செக்டார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. எஃப்ஐஎஸ் தொடர்ந்து வாங்குறவர்களா இருக்கிறாங்க. ஹெவியாவே தான் வாங்கிட்டு இருக்காங்க. 1714 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாங்குதல் கடந்த ஒரு 3 நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா 5000 சில்லற கோடி, இன்னும் 5000 கோடிக்கு மேல வாங்கியிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் நிஃப்டி 18,000 தாண்டலன்றதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். ஸோ அது தாண்டவில்லை என்றால் ஒரு வலுவான இறக்கம் கூட வரலாம். நம்ம வந்து பொதுவாக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை வேல்யூ ப்ரொடெக்ஷன் பண்ணணும். 2வது அதனுடைய growthக்கு வேலை பார்க்கணும். அதுக்கு என்ன வேணும்? ஃபினான்ஷியல் லிட்ரஸி. நம்ம படிக்கணும். ஃபினான்ஷியல் ஃபார்மல் எஜுகேஷன் மாதிரி இதையும் படிக்கணும். அதுக்காக தான் பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் 19th ஜூன் சண்டே அன்னைக்கு 9 to 2 PM வச்சிருக்கோம். சின்ன ஃபேஸ்ல தான் அது இருக்கு. எல்லாருமே கலந்துக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்லயுமே ஒரு மிக்ஸி கிரைண்டர் இருக்கிற மாதிரி என்ன இருக்கணும்? ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு டெக்னிக்கல் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுங்க. நிஃப்டி 50 கம்பெனில இருந்து அதுல நம்ம வந்து என்ட்ரி எக்ஸிட் சப்போர்ட் கொடுப்போம் வித் வெரி வெரி பிக் கன்செஷன் ரேட். ஓகே. ஸோ ஒவ்வொரு நாளும் ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியை நம்ம எக்ட்ரா டிவி தமிழ் சேனல்ல
நம்ம தினம் அனலைஸ் பண்றோம். அன்னன்னைக்கு வியாபார வாய்ப்புகளை அடையாளம் காண்றோம். கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நமக்கு இப்போ ஒரு புல் கேண்டில் அப்படின்றது நேத்திக்கு, ஆனா இன்னைக்கு இது புல் கேண்டில் ஆனா இல்ல. அந்த புல் கேண்டில்ன்ற வார்த்தையை இன்னும் எடுக்கலாங்கிறது ஒரு புல்லிஷ்னஸோட இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுனால. ஆனால் இது ஒரு லாங் லெக் டோஜின்னு வேணா சொல்லிக்கலாம். லாங் லெக் டோஜி அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு டோஜினாவே என்ன அர்த்தம்? கீழே வந்து டோஜி வரும்போது ஏற்றத்துக்கு வழிவகுத்தது, மேல டோஜி வரும்போது ஒரு இறக்கத்திற்கு வழிவகுக்கலாம் அப்படின்றதையும் நம்ம நினைவுல வச்சுக்கணும். அதனால ஜாக்கிரதை தான் இருக்கணும். ஒருவேளை இந்த டோஜியோட ஹை உடைக்கப்படவில்லை என்றால் மீண்டும் எதை நோக்கி வந்துடும்? 18,550 நோக்கி வர்றதுக்கான வாய்ப்பும் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் வீடியோ கீழே போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.